யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்ல சார். ஆமா கண்டிப்பா. ஓகே. என்னடா அப்படி பாக்குறீங்க? அண்ணன் சொன்ன மாதிரி இந்த பணம் எடுக்கிறதுல யாரு தடையா வந்தாலும் அடிச்சு மண்டையை உடைச்சிட வேண்டியதுதான். கொலை பண்ணா கூட தப்பே கிடையாதுடா. டேய், இவளை இழுத்துட்டு போய் பாத்ரூம்குள்ள போட்டு வெளித்தாப்பால் போட்டு விடு. இதுக்கப்புறம் யாரு வராங்கன்னு பாப்போம். அப்படி வந்தாங்க அவங்களுக்கு சாவு கன்ஃபார்ம்டா. எடுத்துட்டு போடா. ஆளை பாடணும். டேய், போய் அந்த வால்யூமை ஏத்தி வை. சரி. போ. பா, உன் ஃப்ரெண்டு நிலா உனக்கு சப்போர்ட் பண்ற போல இருக்கு. இல்ல, அந்த பாட்டு எனக்கு என்னன்னு தெரியும், மைண்ட்ல வந்துச்சு. அதோட வேர்ட்ஸ் என்னன்னு தெரியாம தான் கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஐ நோ ஆல் சாங்ஸ் ஆல் லிரிக்ஸ். என்னாச்சு நிலா? ஏன் விக்கிற? தோசை சாப்பிட்டேன்லம்மா, அதான் தண்ணி தாகம், அதோட சேர்த்து விக்கலும் வந்துருச்சு. சரி, நான் போய் தண்ணி எடுத்து வரேன். இங்க இரு. கொஞ்சம் மூடிக்கிட்டு அவங்க சொன்ன வழியில தான் நடக்கணும். அவனுக்காக அப்படி வாழ்ந்து, இவனுக்காக இப்படி பேசி, அவனுக்காக அப்படி நடந்து, இவனுக்காக இப்படி நடிச்சு, அந்த நாலு பேரை இதுவரைக்கும் பார்த்ததில்லை நான். எனக்கு தேவைப்பட்ட டேய், தள்ளி நில்றா. எனக்கு ராஜாவானா வாழுங்க, எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க. எனக்கு ராஜாவானா வாழுங்க, எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க. எதுக்கு பிரீத்தியும் பூஜாவும் இவ்வளோ சவுண்டு வச்சு நைட் டைம்ல பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க? தூங்க போறேன்னு தானே போனாங்க. நான் பயந்தே போயிட்டேன். நடராத்திரில தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த கேள்வியை நான் கேட்கணும். இந்த டைம்ல கிச்சன் பக்கம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கவினை பாத்துக்க தானே வந்த? இல்ல அசந்த நேரம் பார்த்து கிச்சன்ல இருக்க மளிகை ஜாமான் திருடிட்டு போக வந்தியா? ஏய், என்ன வார்த்தை தப்பா போயிட்டு இருக்கு? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? எனக்கு ஒன்னும் மளிகை சாமான் திருடி திங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அடேங்கப்பா, அவ்ளோ பணக்காரியா நீ? என்ன நக்கல் பண்றியா? ஆமா, நைட் டைம்ல கிச்சன்ல உனக்கு என்ன வேலை? ஒரு ராத்திரிக்கு கெஸ்டா வந்தவ தானே நீ. அப்புறம் என்ன, தூங்க வேண்டியதானே? அப்பதாண்டி எங்க காரியத்தை கச்சிதமா முடிக்க முடியும். ஏய், நான் என் பொண்ணுக்காக குடிக்க தண்ணி எடுக்க வந்தேன். அதே மாதிரி நான் இங்க கெஸ்டா மட்டும் வரல, கவினை பாத்துக்கிறதுக்காகவும் தான் வந்திருக்கேன். வீட்ல ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு திருடுற வேலையெல்லாம் பாக்குற ஆள் நான் கிடையாது. ஒருவேளை நீ அந்த வேலையை பாப்பியோ என்னவோ? இந்த நேரத்துல நீ தானே கிச்சன் பக்கமா திருட்டு தனமா சுத்திக்கிட்டு இருக்க. நீ மாட்டிக்கிட்டேன்னு என் மேல பழி போடுறியா? அடி பொடி லூசு. என் பொண்ணோட உசுரை காப்பாத்தின பையனோட குடும்பத்துக்கு
நான் எப்பவும் உண்மையா இருப்பேன், விசுவாசமா இருப்பேன், நம்பிக்கையா இருப்பேன். இந்த திருட்டு புத்தியெல்லாம் எனக்கு இல்ல. உனக்கு வேணா இருக்கலாம். அதான் உன் முகத்திலேயே திருட்டு ரேகை ஓடுதே. உன் மூஞ்சில என்ன அந்த ரேகை நல்லாவே ஓடுது. உனக்கு ரொம்ப வாய் ஜாஸ்தி. வீட்டுக்கு வந்தவங்க மேல திருட்டு பட்டமா கட்டுற. அப்போ உன் மேலதான் ஏதோ தப்பு இருக்கு. என்ன பத்தி சொல்ல உனக்கு என்ன அருகதை இருக்கு? ஒரு நைட்டுக்கு ஓசஸ் ஒரு திங்க வந்தவ தானே நீ? ஏய், அடுத்து ஒரு வார்த்தை பேசுனேன்னு வச்சுக்கோ, பல்லெல்லாம் சதறிடும். யார் என்னன்னு கூட பார்க்க மாட்டேன். ஓ அப்படியா? அந்த அளவுக்கு உனக்கு இங்க இடம் கொடுத்திருக்காங்களோ? எல்லாம் அந்த ஓனர் அம்மாவ சொல்லணும். அவங்க கொடுத்த இடத்தினால தான் உனக்கு வாய் இவ்ளோ நீளுது. இங்க பாரு, உன்கிட்ட எல்லாம் பேசி நான் என் நேரத்தை வீணடிக்க விரும்பல. தள்ளு. என் பொண்ணுக்கு விக்கல் எடுக்குது, குடிக்க தண்ணி எடுத்துட்டு போறேன். தள்ளு தள்ளு. சும்மா இவகிட்ட வாய கொடுத்து பார்த்தாதான் தெரியுது இவ செம போல்டான ஆளா இருப்ப போலயே. இவளால நல்ல சிவம் சார் போட்ட பிளானுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ? ச்சே, டேய் நீ யார்றா? ஏய் தொடடா. ச்சே, திடீர்னு பணம் இல்லடா. இங்க இல்லைன்னா வேற எக்கடா இருக்கும்? எனக்கு எப்படா தெரியும்? இந்த வீட்ல ஏகப்பட்ட ரூம் இருக்கு. சரி வா, வேற ரூம்ல இருக்கான்னு பாப்போம். டேய் வாடா. நான் தான் பயப்படாதீங்க. நான் தான். ஏய் அறிவு இருக்கா? நாங்களே ஏற்கனவே ஒவ்வொரு ரூமா பார்த்து பார்த்து தேடிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு பேய் மாதிரி குறுக்க வந்து நிக்கிற. எனக்கே பயந்துட்டீங்கன்னா எப்படி? இன்னும் எவ்வளவு இருக்கு? இப்ப எதுக்காக குறுக்க வந்த நீ? உங்ககிட்ட ஒரு தகவல் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன விஷயம்? ஏய் என்ன விஷயம் சொல்லு. கீழே நிலாவோட அம்மா ஒருத்தி இருக்கால்ல, அதான் அந்த குட்டி பொண்ணோட அம்மா. அவளுக்கு என்ன? அவளை பார்த்தா ரொம்ப போல்டா தெரியுது. ஆள் எப்படின்னு சும்மா வாயை கொடுத்து பார்த்தேன். ரொம்ப எகிர்றா. இந்த குடும்பத்துக்கு நல்ல விசுவாசமா இருப்பேன், நம்பிக்கையா இருப்பேன்னு சினிமா டயலாக்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க பார்த்து கவனமா இருங்க. அவ கண்ணுல மட்டும் மாட்டிராதீங்க. மாட்டினா கண்டிப்பா உங்களுக்கு வேற ஏதாவது அவ ரிவிட் அடிச்சுட்டு போயிடுவா. ஏய் என்ன ஒரு பொம்பளைய பார்த்து நாங்க பயந்துருவோம் நினைச்சியா? அவ்வளவு மொக்கையா தெரியுதா எங்களை பார்த்தா? இந்த மாதிரி கை வரிசை காட்டுற வேலையெல்லாம் நாங்க இப்ப மட்டும் செய்யல. கிட்டத்தட்ட 6-7 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல கூட நாங்க மாட்டினது கிடையாது. அந்த நம்பிக்கையில தான் நல்ல சிவன் சாரு எங்க கிட்ட இந்த வேலையை கொடுத்திருக்காரு.